வணக்கம் நண்பர்களே, என்னோட பேர் ஆனந்தர் ஜாஃபர் CgGuru தமிழ். இன்னைக்கு நம்ம பிளெண்டர்ல எப்படி நைஃப் டூல் யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். சரி, இந்த நைஃப் டூல் வந்து எதுக்காக யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட பார்ப்போம். ஓகே, இப்போ நான் வந்து ஒரு வீடு வந்து கிரியேட் பண்றேன்னு சொல்லி வச்சுக்கோங்க. ஒரு ஓட்டி வீடு கிரியேட் பண்றேன். அப்போ அதனுடைய ரூஃப் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டாப்ல வந்து ட்ரையாங்கிளாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த கியூபை வந்து நான் அந்த ரூஃப் அந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணணும்னா என்ன பண்ணுவேன்? எடிட் மோட் போயிட்டு இங்கே ஒரு லூப் கட் வந்து ஆட் பண்ணுவேன். ஆட் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு வெர்டிசஸையும் செலக்ட் பண்ணி இதை வந்து Z ஆக்சிஸில் அந்த மாதிரி மூவ் பண்ணிக்குவேன். ஸோ இப்போ பேசிக்காக எனக்கு அந்த ஒரு வீடினுடைய அந்த ரூஃப் ஷேப் வந்து கிடச்சிருச்சு. இப்போ இதில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 2 வெர்டிசஸ் இருக்குது. அதேமாரி இங்கே வந்து உங்களுக்கு 3 எட்ஜஸ் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஆட் ஆகிருக்கு. ஆக்சுவலாக எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, இந்த 2 வெர்டிசஸ் மட்டும் இருந்தால் போதும். சரிங்களா? அப்புறம் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு கஸ்டம் ஷேப் கிரியேட் பண்ணோம் அப்படின்னாலும் இந்த நைஃப் டூலை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ கீ ப்ரெஸ் பண்ணுங்கள். அந்த நைஃப் டூலை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு எனக்கு ரேண்டமாக ஏதாச்சும் ஒரு ஷேப் வந்து வேணும் அப்படின்னா இந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ எனி ஷேப், ஸோ எந்த மாதிரி வேணால் இருக்கலாம். ஸோ நீங்கள் அதை அந்த நைஃப் டூலை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கலாம். இதுவே நீங்கள் வந்து லூப் கட்லாம் ஆட் பண்ணி கிரியேட் பண்ணுற மாதிரி இருந்தால் நிறையா உங்களுக்கு வந்து வெர்டிசஸ் வந்து வரும். ஸோ இது பாருங்கள் எவ்வளோ சிம்பிளாக இருக்குன்னு சொல்லி. இப்போ எப்படி இந்த நைஃப் டூலை யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு எடிட் மோட் போய்க்கிங்க. கீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த நைஃப் டூல் வந்து ஆக்டிவேட் ஆயிரும். ஸோ நீங்கள் அந்த எட்ஜஸ் கிட்ட கொண்டு போனீங்க அப்படின்னாவே இந்த நைஃப் டூலுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த எட்ஜில் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலரில் ஒரு ஸ்கொயர் ஒன்று இருக்கும். ஸோ அது என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா, ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு வெர்டிசஸ் கிரியேட் பண்ண போகுது அப்படின்னு இண்டிகேட் பண்ணுது. சரிங்களா? இப்போ நான் வந்து டாப் வியூ போயிடுறேன். ஸோ நைஃப் டூல் ஆக்டிவேட்டில் இருக்கிறப்ப நீங்கள் வந்து இந்த டாப் வியூலாம் போக முடியாது. எஸ்கேப் கீ ப்ரெஸ் பண்ணி நான் அந்த நைஃப் டூலை வந்து டீஆக்டிவேட் பண்ணிக்கிறேன். இப்போ டாப் வியூ போய்க்கிறேன். இப்போ கீயை ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த டாப்பில் இந்த எட்ஜுக்கிட்ட கொண்டு போன உடனே இந்த க்ரீன் கலர்லாம் மாறுதல அந்த இடத்துல ஒரு லெஃப்ட் கிளிக் பண்ணுறேன். ஸோ அப்படியே வந்து ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்து இந்த சைடில் ஒரு லெஃப்ட் கிளிக் என்ட்ரி கீ ப்ரெஸ் பண்ணி நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு வந்து மேலே வந்து 2 வெர்டிசஸ் வந்து ஆட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த 2 வெர்டிசஸும் செலக்ட் பண்ணி நான் இதை வந்து Z ஆக்சிஸில் மூவ் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு பேசிக்கான அந்த வீடினுடைய ஷேப் வந்து கிடச்சிருச்சு. ஆனால் இப்போ ஃப்ரண்ட் வியூவில் போய் பாருங்கள், இந்த 2 வெர்டிசஸும் வந்து நேராக வந்து இல்லை. ஸோ அதேமாதிரி டாப் வியூலும் போய் பாருங்கள், இதனுடைய அலைன்மெண்ட் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ Y ஆக்சிஸிலும் இது வந்து கரெக்டாக அலைன்மெண்ட் வந்து ஆகலை. நம்ம லூப் கட் ஆட் பண்ணுறப்ப என்ன ஆகுது அப்படின்னா, ஸோ இங்கே ஒரு வெர்டெக்ஸ் இருக்குது, இங்கே ஒரு வெர்டெக்ஸ் இருக்குன்னா இதுக்கு இடையில நம்ம வந்து ஒரு லூப் கட் ஆட் பண்ணோன்னா இது ரெண்டுக்கும் சென்டரில் தான் வந்து ஆட் பண்ணும். ஆனால் அந்த நைஃப் டூல் வந்து அப்படி வந்து ஆட் பண்ணல. ஸோ நம்ம எப்படி அந்த மாதிரி சென்டரில் வந்து ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ இந்த நைஃப் டூல் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு கீ ப்ரெஸ் பண்ணிக்கங்க. ஆக்டிவேட் பண்ணியாச்சு. இந்த பாட்டமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ்க்கான டீட்டெயில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே பாருங்கள், மிட் பாயிண்ட் ஸ்னாப் வந்து ஆஃபில் இருக்குது. இப்போ ஸோ அதை யூஸ் பண்ணுறதுக்கு ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஷிஃப்ட் கீ வந்து ப்ரெஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், நான் ஷிஃப்ட் கீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த நைஃப் டூலை வந்து அந்த எட்ஜுக்கிட்ட வந்து கொண்டு போகிறேன். இது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா மிட் பாயிண்டில் வந்து ஸ்னாப் ஆயிடுது. இந்த வெர்டெக்ஸ்க்கும் நடுவில் வந்து கரெக்டாக இது வந்து கிரியேட் பண்ணிக்குது. ஸோ இப்போ நான் வந்து கிளிக் பண்ணிவிட்டு லெஃப்ட் கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்து திரும்ப இங்கே வந்து ஒரு லெஃப்ட் கிளிக் பண்ணி என்ட்ரி கீ ப்ரெஸ் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த 2 வெர்டிசஸையும் செலக்ட் பண்ணி இது வந்து Z ஆக்சிஸில் மூவ் பண்ணிக்கிறேன். இப்போ ஃப்ரண்ட் வியூவில் போய் பாருங்கள், ஸோ கரெக்டாக அலைன்மெண்ட் வந்துருக்கும். ஸோ அதேமாதிரி டாப் வியூலையும் பாருங்கள், கரெக்டாக வந்து அலைன் ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ இப்படி தான் நம்ம வந்து அந்த மிட் பாயிண்டில் வந்து ஸ்னாப் பண்ணிக்கிறது. ஓகே, இன்னும் வேறு என்னெல்லாம் ஃபீச்சர் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நீங்கள் வந்து இங்கே வந்து எட்ஜ் லூப் வந்து ஆட் பண்ண முடியாது. ஸோ இந்த ஃபேஸ்க்கு வந்து ஆட் பண்ண முடியாது. ரீசன் என்ன அப்படின்னா, இப்போ பாருங்கள், இங்கே ஆட் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே வந்து இந்த எட்ஜ் லூப் வந்து இந்த ஃபேஸ்க்கு மட்டும் ஆட் ஆகுது. இந்த ஃபேஸ் இந்த சைடில் வந்து ஆட் ஆக மாட்டேங்குது. ஸோ ரீசன் என்ன அப்படின்னா, இது வந்து குவாட்ல இருக்கு. சரிங்களா? அதாவது 4 வெர்டிசஸ் இல்லாட்டி 4 எட்ஜஸ் இருக்கிறப்ப இது வந்து குவாட். சரிங்களா? ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மொத்தமாக 5 வெர்டிசஸ் இருக்குது. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா இது வந்து என்கான். ஸோ என்கான் இருக்கிறப்ப அந்த இடத்துல வந்து லூப் கட் வந்து ஆட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி கேசஸ்க்கும் நம்ம வந்து நைஃப் டூல் வந்து யூஸ் பண்ணலாம். சரி, இப்போ நான் இது எப்படி கட் பண்ணுறேன்னு சொல்லி பாருங்கள். இப்போ நைஃப் டூல் வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கிறேன். இந்த வெர்டெக்ஸ்ட்டை கொண்டு போனேன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்னாப் ஆகிக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், அதேமாரி கொண்டு வந்து இந்த வெர்டெக்ஸ்லையும் வந்து கிளிக் பண்ணி லெஃப்ட் கிளிக் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்துக்கிறேன். சரிங்களா? இப்போ எனக்கு இந்த இடத்துல வந்து ஒரு எட்ஜ் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஆனால் பேக் சைடில் பாருங்கள், இந்த சைடில் வந்து ஆட் பண்ணவே இல்லை. சப்போஸ் எனக்கு அந்த சைடில் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ இந்த பாட்டமில் பாருங்கள், கட் த்ரூ வந்து ஆஃபில் இருக்குது. அதுக்கு அந்த கட் த்ரூவை வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் கீ என்னன்னு பார்த்தீங்கன்னா C.
ஓகே, இப்போ நான் வந்து சியை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ப்ரெஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு இந்த வெர்டெக்ஸில் லெஃப்ட் கிளிக் பண்ணிவிட்டு அதே மாதிரி இந்த வெர்டெக்ஸில் போய் லெஃப்ட் கிளிக் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள் எனக்கு பேக் சைட்லேயும் வந்து ஆட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் என்னால் எட்ஜ் லூப் வந்து ஆட் பண்ண முடியும் இந்த இடத்துல. ரீசன் என்ன அப்படின்னா இந்த ஃபேஸஸ் எல்லாமே வந்து குவாடில் தான் இருக்குது. சரிங்களா? ஓகே, சப்போஸ் இப்போ நான் ஏதாச்சும் ஒரு ஆங்கிளில் வந்து கட் பண்ணணும்னு நினைக்கிறேன். எக்ஸாம்பிள் இப்போ நான் இங்கே இருக்கு இல்லைங்களா, ஸோ இங்கேருந்து கட் பண்ணி நான் ஒரு ஆங்கிளில் வந்து கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அப்படின்றப்ப எனக்கு எவ்வளோ ஆங்கிளில் நான் கட் பண்ணணும் அப்படின்றது எனக்கு வந்து தெரியாது. சரிங்களா? அதை வந்து எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த பாட்டமில் பாருங்கள், இந்த எஸ்கியை வந்து ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் ஆர் ஆங்கிள் மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இது வந்து இப்போ வந்து ஆஃபில் இருக்குது. இப்போ நான் வந்து எஸ்கி ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ எனக்கு வந்து ஆங்கிளும் ஆக்டிவேட் ஆயிடுச்சு, அந்த லென்த்தும் வந்து ஆக்டிவேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த எட்ஜுக்கும் இப்போ நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய இந்த எட்ஜுக்கும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆங்கிள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. ஸோ 37.8 டிகிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் எதுக்கு இந்த டூல்லாம் யூஸ் ஆகும்னா ஆர்கிடெக்சர் மாடலிங்லாம் பண்ணுறாங்கல்ல அவங்களுக்கெல்லாம் இந்த டூல் வந்து யூஸ் ஆகும். நம்ம எத்தனை டிகிரியில் கட் பண்ணணுமோ அதை வந்து கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா டிஃபால்ட்டாகவே இதில் வந்து ஒரு ஆங்கிள் வந்து செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கே பாட்டமில் பாருங்கள் ஆப்ஷனில் ஏகியை வந்து ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆங்கிள் கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து 30 டிகிரியில் வந்துருக்கும். இப்போ நான் பாருங்கள் இந்த வெர்டெக்ஸை வந்து கிளிக் பண்ணதுக்கு அப்புறமேட்டு ஏகி ப்ரெஸ் பண்ணி அந்த ஆங்கிளை வந்து ஆக்டிவேட் பண்ணுறேன். ஸோ இது வந்து எவ்வளோ டிகிரி இருக்குது, இப்போ வந்து 60 டிகிரி இருக்குது. இங்கே பாட்டம்லேயே உங்களுக்கு வந்து காமிக்கும். நான் அது வந்து மூவ் பண்ண உங்களுக்கு வந்து 30 டிகிரி இன்க்ரிமெண்ட்டில் வந்து போயிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் 30 டிகிரி இன்க்ரிமெண்ட்டில் வச்சு நீங்கள் என்ன கட் பண்ணோன்னா கட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்க்கலாம். அகைன் கேக்கி ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம இதில் பார்க்காத வந்து இந்த இக்னோர் ஸ்னாப் வந்து பார்க்கல, அடுத்தது இந்த ஆக்சிஸ் வந்து பார்க்கல, இந்த எக்ஸ்ரே மோடு வந்து பார்க்கல. ஓகே, இப்போ இந்த இக்னோர் ஸ்னாப்னா என்ன அப்படின்னா, ஸோ நான் அந்த எட்ஜுக்கிட்ட கொண்டு போனாலே இந்த எட்ஜ் வந்து ஒரு மாதிரி எல்லோ கலரில் உங்களுக்கு மாறுறது வந்து தெரியும். இது வந்து ஸ்னாப் ஆகுதுங்க. ஸோ அதே மாதிரி இந்த வெர்டெக்ஸ்கிட்ட கொண்டு போனாலும் இது வந்து ஸ்னாப் ஆகிது. இதே நீங்கள் வந்து கண்ட்ரோல் கீ ப்ரெஸ் பண்ணிட்டு மூவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்து ஸ்னாப் ஆகாது. ஸோ வந்து ஃப்ரீயாக இப்போ வந்து மூவ் ஆகிறது உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இதுவும் ஒரு சில கேசஸில் நமக்கு வந்து யூஸ் ஆகும். அவ்வளோதான் இது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஓரியன்டேஷன் லாக் அதை வந்து பார்க்க போகிறோம் நம்ம. ஸோ சப்போஸ் நான் அந்த வீட்டுக்கு வந்து ஒரு டோர் வந்து கிரியேட் பண்ணோம் அப்படின்னா இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஸோ இங்கே வந்து ஒரு கட் வந்து ஒரு லெஃப்ட் கிளிக் பண்ணி ஒரு கட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் அது வந்து இசட் ஆக்சிஸில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து மூவ் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணணும்னா இஜெட் ப்ரெஸ் பண்ணேன்னா இஜெட் ஆக்சிஸில் இந்த மாதிரி லாக் ஆகிடும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ கிளிக் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து இசட் ஆக்சிஸ்லேயே வந்து லாக் ஆகிருக்கு. நம்ம வந்து என்ன பண்ணணும், இந்த சைடில் வந்து மூவ் பண்ணணும், அதாவது எக்ஸ் ஆக்சிஸில் வந்து மூவ் பண்ணணும். அதுக்கு எக்ஸ் கீ ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து எக்ஸ் ஆக்சிஸில் அது வந்து மூவ் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ வந்து இசட் ஆக்சிஸில் மூவ் பண்ணோம். எகைன் இஜெட் கீ ப்ரெஸ் பண்ணிக்கங்க. ப்ரெஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு இசட் ஆக்சிஸில் மூவ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டோர் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. அதாவது இந்த டோர் ஓப்பன் நம்ம வந்து கிரியேட் பண்ணிட்டோம். சரிங்களா? நெக்ஸ்ட் நம்ம ஒன்று என்ன பார்க்கணுன்னா அந்த எக்ஸ்ரே மோட் இருக்குது. சரி, ஓகே. இப்போ நீங்கள் ரேண்டமாக ஏதாச்சும் கட் பண்ணுறீங்க அப்படின்னா, சப்போஸ் இப்போ நான் இங்கே கட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் இந்த பேக் சைடில் நான் என்ன கட் பண்ணணும் அது வந்து தெரியுது. அந்த லைன் வந்து தெரியுது, எந்த இடத்துல கட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தெரியுது. இப்போ பாருங்கள் இந்த சைடில் மூவ் பண்ணுறேன், அந்த கட் வந்து எனக்கு அப்படியே தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது. ஸோ என்னால் கெஸ் பண்ணிக்க முடியும் இந்த கட் வந்து எப்படி வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதே வந்து அந்த எக்ஸ்ரே மோட நான் வந்து ஆஃப் பண்ணிட்டேன் அப்படின்னா அதை ஆஃப் பண்ணுறதுக்கு வீக்கி ப்ரெஸ் பண்ணி நான் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ உங்களுடைய பார்வையில் என்ன இருக்கோ அது மட்டும்தான் வந்து தெரியும். இது போனதுக்கப்புறம் அதாவது இந்த மெஸ்ஸுக்கு பிஹைண்டில் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த ஆக்சிஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து தெரியாது. அதாவது அந்த லைன் இந்த கட் பண்ணிட்டு வரோம்ல அந்த லைன் வந்து உங்களுக்கு வந்து தெரியாது. ஸோ இப்போ நான் அகைன் பிகி ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் ஆன் பண்ணதுக்கு அப்புறமேட்டு தெரியுது. ஸோ அதான் வந்து அந்த எக்ஸ்ரே மோட். ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அந்த நைஃப் டூல் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த ஆங்கிள் கட் இருக்கு இல்லைங்களா, ஸோ அந்த ஆங்கிளையும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா 30 டிகிரியில் தான் இருக்கும். இங்கே பாட்டமில் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஆங்கிள் கன்ஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா 30 டிகிரியில் தான் வந்து இருக்குது. ஆக்சுவலாக இந்த நைஃப் டூலை நம்ம எப்படி ஆக்டிவேட் பண்ணியிருக்கோம்னா கீ ப்ரெஸ் பண்ணி ஆக்டிவேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு ஷார்ட்கட் கீ. இப்போ நான் என் கீ ப்ரெஸ் பண்ணி இந்த ரைட் சைடில் இருக்கிற அந்த பேனலை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த டூல்ஸில் பாருங்கள், இது ஆக்டிவ் டூலில் என்ன செலக்ட் ஆகிருக்கு அப்படின்னா இந்த செலெக்ஷன் பாக்ஸ் இருக்குல்ல, இது வந்து செலக்ட் ஆகிருக்கு. ஸோ இதான் வந்து ஆக்டிவ் டூலில் இருக்குது. இப்போ நான் கீ ப்ரெஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு பாருங்கள் உங்களுக்கு வந்து எப்பவும் இந்த செலக்ட் பாக்ஸ் தான் வந்து செலக்ட் ஆகிருக்கு. இங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நைஃப் டூல் ஒன்று இருக்குது, அது வந்து ஆக்டிவேட் ஆகவே இல்லை. ஸோ அப்போ என்ன அப்படின்னா எந்த டூலை நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம் அந்த டூலுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து வரும். சரிங்களா? இந்த லெஃப்ட் சைடில் டூல் பாரில் பாருங்கள் இந்த நைஃப் டூல் வந்துருக்கு. இப்போ நான் இதை வந்து ஆக்டிவேட் பண்ணேன் அப்படின்னா இப்போ பாருங்கள் ஆக்டிவ் டூலில் இங்கே நைஃப் வந்துருச்சு. இப்போ உங்களுக்கு ஒரு சில ஆப்ஷன்ஸ் இங்கே வந்து காமிக்குது. இதில் பாருங்கள்
அக்வல் ஜாமெட்ரி அப்படின்னு சொல்லி டிஃபால்ட்டாக வந்து செலக்ட். ஆக்சுவலாக அது என்ன அப்படின்னா, ஸோ இப்போ நான் இங்கே ஒரு கட் கொடுக்குறேன். இப்போ நான் வந்து என்டர் கொடுத்துறேன். ஸ்க்ரீனில் என்ன இருக்கோ, அதாவது நம்ம பார்வைக்கு என்ன இருக்கோ அந்த மெஸ்ஸை வந்து கட் பண்ணுது. சப்போஸ் இதை டிசேபிள் பண்ணிட்டு ஒன்லி செலக்டட் கொடுத்தேன் அப்படின்னா பாருங்க, செலக்டட் ஃபேஸஸ் ரிக்வயர்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஓகே, இப்போ நான் வந்து ஒரு ஃபேஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபேஸையும் நான் வந்து ஒரு லூப் கட் ஆட் பண்ணி டிவைட் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இந்த ஒரு ஃபேஸ் மட்டும் நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? சப்போஸ் நான் இதில் ஏதாவது இந்த நைஃப் டூலை வந்து ஆக்டிவேட் பண்ண, அதாவது இங்கிருந்து இந்த டூலை ஆக்டிவேட் பண்ண, கேக்கி ப்ரெஸ் பண்ணக்கூடாது. இங்கிருந்து இந்த டூலை ஆக்டிவேட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நான் இங்கிருந்து ஒரு ரெஃபரன்ஸ்க்காக நான் இங்கிருந்து எடுக்கிறேன், இங்கே போய் கட் பண்ணுறேன். ஆனால் பாருங்கள், இங்கே எதை நான் செலக்ட் பண்ணியிருக்கணும் அங்கே மட்டும்தான் கட் வருது. ஆனால் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக நான் இந்த இடத்த வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். சரிங்களா? பாருங்க, எதை செலக்ட் பண்ணியிருந்தோமோ அது மட்டும்தான் வந்து கட் ஆகுது. ஸோ இந்த எக்ஸ்ரேங்கிறத நம்ம முன்னையே பார்த்துட்டோம். ஸோ இந்த மெஷர்மெண்ட் இதே முன்னையே பார்த்தாச்சு. ஸோ மெஷர்மெண்ட் பார்த்தா டிஸ்டன்ஸ் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒன்று கட் பண்ணிங்கன்னா அதனுடைய லென்த் இதை வந்து காமிக்கும். டிஸ்டன்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணிங்க, டிஸ்டன்ஸ் மட்டும் இருக்கும். ஸோ ஆங்கிள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஆங்கிள் மட்டும் உங்களுக்கு வந்து காமிக்கும். ஸோ போத் சூஸ் பண்ணிங்கன்னா ரெண்டையுமே வந்து காமிக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிள் ஸ்னாப்பிங் இன்க்ரிமெண்ட். இது வந்து 30 டிகிரியில் டிஃபால்ட்டாக செட் பண்ணியிருக்காங்க. நம்ம முன்னையே வந்து பாட்டமில் வந்து பார்த்தோம்னா அந்த ஆங்கிள் வந்து 30 டிகிரியாக வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிறது. ஸோ அதுதான் இது. இப்போ அந்த மெஷர்மெண்ட்டை நான் வந்து டிசேபிள் பண்ணிக்கிறேன். டிசேபிள் பண்ணிவிட்டு ஸோ வேணால் எனேபிள் பண்ணிக்கலாம். நம்ம ஆங்கிள் மட்டும் வேணால் எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக. ஸோ இப்போ நான் இங்கே வந்து கட் பண்ணுறேன். கட் பண்ணிவிட்டு இதை வந்து மூவ் பண்ணுறேன். ஆனால் எனக்கு இன்னும் அந்த ஆங்கிள் ஸ்னாப்பிங் வந்து ஆக்டிவேட் ஆகலை. ஸோ ரீசன் என்ன அப்படின்னா, இந்த ஆங்கிள் ஸ்னாப்பிங்கில் பாருங்கள், இதில் வந்து ஸ்க்ரீன் ரிலேட்டிவ்னு உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. இப்போ நான் ஸ்க்ரீனை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு ஸோ இதை வந்து ஒரு 45 டிகிரிக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ நான் இங்கேருந்து கட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், எக்ஸாக்டாக 45 டிகிரியில் அது வந்து போகுது. ஸோ எகைன் நான் திரும்ப அந்த வேறு கட் கொண்டு போகணுன்னா திரும்ப எகைன் 45 டிகிரிலேயே வருது. சரிங்களா? ஸோ ஸ்க்ரீன்னா, அதாவது நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் என்ன பார்க்குறீங்களோ அதுதான். ஸோ நெக்ஸ்ட் ரிலேட்டிவ் கொடுத்தீங்கன்னா, ஸோ இது பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கட் எட்ஜுக்கு ரிலேட்டிவாக தான் வரும். ஸோ இப்போ நான் பாருங்கள், இங்கேருந்து ஒரு 45 டிகிரிக்கு நான் வந்து கட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இப்போ இது பார்த்தீங்கன்னா இதனுடைய ஆங்கிள் இருக்குது பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட க்ளோஸாக இந்த ஆங்கிளுக்கு நான் இது வந்து போகுது. இதே நான் இப்போ இங்கே கொண்டு போகிறேன் அப்படின்னா இந்த ரூஃப்னுடைய ஆங்கிளுக்கு வந்து சேஞ்ச் ஆகுது. இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து தெரியும் அது எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த சைடில் கொண்டு வந்தோன்னா இந்த ஆங்கிளுக்கு இது வந்து மேட்ச் ஆகுது. இந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த எட்ஜ் இருக்கு இல்லைங்களா, ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி ரிலேட்டிவாக இது வந்து மேட்ச் ஆகிது. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வந்து கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லாஸ்ட்டாக ஒன்று ட்ராக்னு ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து பெருசாக ஒன்றும் இல்லை. சப்போஸ் நீங்கள் நைஃப் டூல் ஆக்டிவில் வச்சிருக்கிறப்ப நீங்கள் எதாவது செலக்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்ட்ரோல் கீ ப்ரெஸ் பண்ணிட்டு உங்கள் மவுஸில் ரைட் கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி லேசோ செலெக்ஷனில் ஏதாச்சும் ஃபேஸை செலக்ட் பண்ணோன்னா நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ செலக்ட் ஆகிருக்கிறப்ப நீங்கள் ஏதாச்சும் வந்து டீசெலக்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ கண்ட்ரோல் கீ ப்ரெஸ் பண்ணிட்டு லெஃப்ட் மவுஸ் கிளிக் பண்ணி இந்த மாதிரி ட்ராக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸ் செலெக்ஷன் வரும். ஸோ இதை வச்சு நீங்கள் எதாவது டீசெலக்ட் பண்ணணும்னா டீசெலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் சர்க்கிள் டூலை யூஸ் பண்ணுறதுனால சர்க்கிள் டூலை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கண்ட்ரோல் கீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சர்க்கிள் டூல் வந்து வரும். ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து டீசெலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லேசர் டூல். ஸோ இதுவும் உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ லேசர் டூல்னால் எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கண்ட்ரோல் கீ ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் அதாவது ரஃப் செலெக்ஷன் ஏதாவது பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் டூல். ஆக்டிவ் டூல்னால் இங்கே என்ன டூல் ஆக்டிவாக இருக்கோ அந்த டூல் வந்து எடுத்துக்கும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு இந்த நைஃப் டூல் எப்படி யூஸ் பண்ணதுன்னு ஒரு ஐடியா வந்து கிடச்சிருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் பிளெண்டர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஏதாச்சும் புதுசாக லேர்ன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், என்ன புதுசாக லேர்ன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதை வந்து ஏதாவது ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ மாதிரி கூட போட ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.